ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள பிரஜனும் அகோரி கலையரசனும் உள்ள போய் வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போன கலையரசன் ஏகப்பட்ட வெளி நடந்த விஷயத்த பரிமாறிட்டு இருக்காரு. எல்லார் பத்தியும் பேசி பிக் பாஸ் கிட்ட வார்னிங்கும் வாங்கிட்டாரு கலையரசன். கலையரசன் சும்மா உள்வரின் கெட்டப்புல உள்ள வந்திருக்காரு. தாடி மீசையெல்லாம் பார்க்கக்குள்ள தமிழ் உள்வரின்ல ரீமிக்ஸ் பண்ணி நடிக்க போறாரோ என்னவோ அந்த மாதிரி கெட்டப்புல உள்ள வந்திருக்காரு. உள்ள ஒரு ஆட்டத்தை ஒன்று போட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சி தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சாரு கலையரசன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரஜன் அவரும் எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ் ஃபார் தி கார் டாஸ்க் அப்படின்ட்டு சபரிக்கும் விக்ரமுக்கும் பிரஜன் அவரோட நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தானே தன் மனைவியை காப்பாத்தினாங்க, அதனால ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை கொடுக்குறாரு பிரஜன். அடுத்து விக்ரம் கிட்ட போன பிரஜன், விக்ரம் நானும் சாண்ட்ராவும் ஃப்ரெண்டாவும் நினைச்சு கூட பார்க்கல, ஆமா நானும் தான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு பிரஜனும் சொல்ல, இதுதான் அந்த வீடு, இந்த வீடு அப்படிதான் இருக்கும், எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு பிரஜன். வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிரஜன் அப்படியே பாசிட்டிவா நடந்துக்கிறாரு எல்லாருக்கிட்டையும். இனிமேல் கோவப்பட்டோ யாரையும் திட்டியோ இங்க நமக்கு ஒன்னும் புண்ணியமும் இல்ல, நம்ம மனைவியும் வெளியே போயிட்டா நானும் வெளியே போயிட்டேன், இங்க அப்படியே அமைதியா எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா பேசிட்டு இருக்கிற நல்ல பேரை காப்பாத்திக்கின்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிரஜன் உள்ள அமைதியா பேசுறாரு எல்லாருக்கிட்டையும். அரசனும் ஏதோ எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆனதாக பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல 2-3 படத்துல கமிட் ஆயிருக்கிறதா கலையரசன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தா போல. அதுலயும் பிரஜன் கூட சேர்ந்து நடிக்கிற படத்தை பத்தி பேசியிருந்தா போல கலையரசன். பிரஜனும் கலையரசனும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க போல இருக்கு, அதை பத்தி அங்க பேசிட்டு இருந்தா போல. ஓ அதான் பிரஜனை கலையரசனும் 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருந்தாங்க. ஓ 2 பேரும் படம் நடிக்கிறாங்க. அதான் அடுத்து பாத்தீங்கன்னா பிரஜனை திவ்யா தனியா கூட்டுன்னு போயிட்டு, என்ன இது என்ன இப்படி மன உளைச்சலுக்கு இப்படி ஆளாக்கிட்டீங்களே, இப்படிலாம் நீங்க பண்ணலாமா அண்ணா அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க அண்ணா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு திவ்யா கேட்க, பிரஜனும் என்னம்மா அந்த டாபிக்கா விடுமா, இன்னும் நிறைய டைம் இருக்கு, பொறுமையா பேசலாமா, இங்கதாமா இன்னொரு 2 நாளைக்கு இருப்பேன், பொறுமையா நம்ம கார்டன் ஏரியால உட்காந்து பேசலாமா அப்படின்ட்டு நைஸா எஸ்கேப் ஆகி திவ்யா கிட்ட இருந்து எட்ட வந்துட்டா போல. எதுக்கு ஒய்ஃப் ஆச்சே விட்டு கொடுக்க முடியுமா, திவ்யா சும்மா போட்டு பொழந்து எடுத்துருவாங்களா சாண்ட்ராவை பத்தி அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாரு பிரஜன். அடுத்து பிரஜன் எல்லாரையும் பார்த்து, இது 1 வீக் தான் இருக்கு, இன்னும் கிராண்ட் ஃபினாலேக்கு, இது செலிப்ரேஷன் வீக், எல்லாருமே இந்த ஒரு வீக்கை ஜாலியா கொண்டாடுங்க, வெளியில இருந்து உள்ள வந்தவங்க எல்லாருமே வன்மத்தை கொட்டி இங்க இருக்கிறவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தி ஜாலியா இருக்க வேண்டிய டைம்ல ஜாலியா இல்லாம அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல, அதனால எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ அவ்வளவு ஜாலியா இருந்துட்டு போயிடலான்ட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் பிரஜன். அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட போய் பிரஜன் பேசுறாரு. வெளியே வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட பிரஜன் உள்ள போனீங்கன்னா பணப்பெட்டிய சாண்ட்ராவை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார் போல. வாட்டர்மெலன் ஸ்டாரோ பிரஜனை பார்த்த உடனே பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள, அண்ணா நான் எவ்வளவோ சொன்னேனே, பணப்பெட்டி அதிகமான உடனே கண்ணெல்லாம் காமிச்சு பணப்பெட்டியை எடுங்க அப்படின்ட்டு சாண்ட்ரா அக்கா கிட்ட நான் எவ்வளோ சைகெல்லாம் காட்டினேனே, அவங்க வினோத்துக்கு பதிலாக அவங்க எடுத்துன்னு போயிருக்கலானே, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு பிரஜனை பார்த்து வாட்டர்மெலன் சொல்ல, டேய் உன் கண்ணே அங்க இருக்கிறதே தெரியாது, நீ கண்ணை காட்டினா அவளுக்கு புரியாதரா அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிங்கன்னு பிரஜின்னு விடுங்க என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி நழுவிக்கின்னு நம்ம தான் போன் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பொட்டி எடுக்க சொன்னன்ற விஷயம் தெரிஞ்சிட போதுன்ட்டு அங்கிருந்து நழுவி எட்ட போயிடுறாரு பிரஜனு. அடுத்து கலையரசனும் திவாகரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாருக்கான டாபிக் எடுக்கிறார் கலையரசன். 90 நாள் உள்ள இருந்துட்டு கடைசி நேரத்துல பாரு அந்த மாதிரி பண்ணது தப்பு தான், அது மட்டும் இல்ல அவங்க 2 பேரும் உண்மையா நிறைய தப்புகளை பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் பிரஜன் வெளியே பார்வதி கிட்டையும் கமருதன் கிட்டையும் போன் பண்ணி பேசி 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, ஒன்னும் பெரிய சண்டைலாம் இல்ல அப்படின்ட்டு பிரஜன் போன் பண்ண விஷயத்த அங்க போட்டு உடைக்கிறாரு கலையரசன். திவாகரோ நானும் நீயும் அங்க இருந்திருந்தா கண்டிப்பா நான் பார்வதியை தடுத்திருப்பேன், அந்த அளவுக்கு நான் போக விட்டுற மாட்டேன் அப்படின்ட்டு திவாகர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல பார்வதி எட்டி உதைக்கல, கமருதீன் தான் போர்ஸா எட்டி உதைக்கிறாரு அப்படின்ட்டு பார்வதிக்கு போய் இப்ப சொம்பு தூக்குறாரு திவாகர். 2 பேரும் தான் சேர்ந்து எட்டி உதைச்சாங்க, அது எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப திவாகர் பாரு தான் எட்டி உதைக்கல அப்படின்னு சொல்றாரு. இன்னும் திவாகர் எதையாவது பேசி எங்கேயாவது வாங்கி கட்டிக்க போறாருன்னு கண்டிப்பா இதுல இருந்து தெரியுது. ஆனா பாரு, கமருதீன், சாண்ட்ரா, பிரஜன் உங்க 4 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு டூரோ அல்லது வெளியே எங்கேயாவது போய் நாங்கெல்லாம் ஒன்னா ஆயிட்டோம், எந்த ஒரு சண்டையும் இல்லை, எந்த ஒரு வன்மமும் இல்லை அப்படின்ட்டு ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ வெளியிட தான் போறாங்க. அப்போ நினைப்போம் இவங்களுக்காக நம்ம போய் சண்டை போட்டுக்கணுமே, இப்ப பாத்தியா இவங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்கயா அப்படின்ற மாதிரி நாம தான் புலம்பிக்கிட்டு இருப்போம். ஸோ மக்களே பிரஜன் உள்ள போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.